Potential energy of a bar magnet at uniform magnetic field. Potential energy of a bar magnet at a uniform magnetic field. So ஒரு bar magnet இருக்கு. North pole, south pole. Distance வந்து 2L. So இது வந்து எதுல இருக்குன்னா it is placed in a uniform magnetic field. So இந்த angle வந்து theta. Magnetic field க்கும் magnetic இருக்கிற நடுவுல இருக்க angle வந்து theta. So நம்ம sin theta எடுக்கும்போது இந்த சைடு வந்து என்ன வரும்னா 2L sin theta அப்படின்னு வரும். ஓகே, sin theta ஓட ஃபார்முலா என்னது? opposite side by hypotenuse. Suppose நம்ம இத வந்து S n இத O ன்னு வச்சனா opposite side வந்து ON divided by hypotenuse வந்து 2L. So அப்போ ON is equal to 2L sin theta. So ON வந்து 2L sin theta அப்படிங்க. ஓகேவா? So என்ன கேக்குறாங்க? potential energy கேக்குறாங்க. ஓகே, so நம்ம வந்து work இருந்தாதான் we can do energy. கரெக்ட்டா? only if we have work, energy இருந்தாதான் we can do work. so energy இருந்தாதான் நம்மளால work பண்ண முடியும். so potential energy கேட்டாங்க அப்படினா we can find the expression for work done. ஏனா energy இருந்தாதான் we will be able to do work done. okay, so first torque, tau ஓட ஃபார்முலா என்னது? tau vector is equal to b vector cross நேத்து தான் டிரைவ் பண்ணோம் pm vector. கரெக்ட்டா? so cross product na it will be tau is equal to b into pm sin theta. கரெக்ட்டா? so magnitude b pm sin theta இல்ல சும்மா கூட எழுதலாம் b into pm sin theta இப்படி கூட எழுதலாம். ஓகேவா? சோ இது வந்து tau. work done ஓட ஃபார்முலா என்னது? work done is equal to, இப்போ இந்த tauன்றது வந்து என்னது? rotational force. கரெக்ட்டா? rotational forceனா என்ன அர்த்தம்? இந்த tauன்றது வந்து இந்த மேக்னெட்டை இப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ எவ்வளவு work வந்து நடக்கும் அப்படினா இந்த rotational force into எவ்வளோ இந்த angle வந்து rotate ஆகுது. ஓகேவா? how much angle it is rotating. so tau into d theta இதுதான் வந்து work done. okay, so w is equal to tau into d theta. okay, so tau ஓட வேல்யூ என்னது? b pm sin theta d theta. ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்மால் வர்க்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்மால் வர்க்னா கொஞ்சம் ஆங்கிள். புரியுதா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜினா எனர்ஜி இருந்தாதான் நம்மளால வர்க் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வர்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பிகாஸ் எனர்ஜி இருந்தாதான் we can do work. சோ வர்க் அங்க நடக்குது அப்படின்னா அங்க எனர்ஜி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ tau ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். rotational force. ஓகே, சோ work is equal to small amount of work done is equal to tau into the angle in which it is rotating. Okay,
So tau ஓட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் into d theta. இது வந்து dw small work. அப்ப total work எப்படி கண்டுபிடிப்போம்? Integration பண்ணனும். Total work-க்கு we have to do integration. So integration of dw is equal to integration of tau into d theta அப்படின்னு வரும். கரெக்ட்டா? So இப்போ tau ஓட ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ theta வந்து மாறுது. கரெக்ட்டா? So b வந்து கான்ஸ்டன்ட், pm வந்து கான்ஸ்டன்ட். thetaல தான் d இருக்கு. So theta தான் வந்து என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஆங்கிள் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகல. pm னா என்னது? போல் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகல. ஆங்கிள் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. So இனிஷியல் ஆங்கிளை வந்து நான் theta dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் ஆங்கிளை வந்து theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். தெரியும்ல, அப்பர் லிமிட், லோவர் லிமிட். ஓகே. சோ tau இருக்கிற இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரேஷன் ஆஃப் dw is equal to integration of theta dash theta b pm sin theta d theta. Integration of dx ஓட வேல்யூ வந்து x. So integration of dw will be equal to w b into pm. Integration of sin theta d theta value என்னது? Integration of sin theta d theta வந்து minus cos theta. Integration of sin theta d theta is minus cos theta. So w is equal to b into pm. This will become minus cos theta, lower limit, upper limit. Okay. So upper limit minus lower limit substitute பண்ணுங்க. என்ன ஆகும்? w is equal to b into pm. upper limit வந்து minus cos theta minus lower limit வந்து minus cos theta dash. இப்படி கிடைக்கும். கரெக்ட்டா? So இந்த மைனஸ் சைனை நான் வெளியே போடுறேன். So எனக்கு என்ன ஆகும்? w is equal to minus b pm cos theta minus cos theta dash அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்னது? work done. ஓகே. So நான் என்ன சொன்னேன்? work வந்து எப்போ நடக்கும்? எனர்ஜி இருந்தாதான் வந்து work நடக்கும். So instead of work done, we can write it as U, where U is the potential energy. Where U is the potential energy. So instead of W, you can write it in the form of potential energy. U is equal to minus B into Pm cos theta minus cos theta dash. Okay. Suppose if the initial angle வந்து is 90 degree. Initial angle வந்து 90 degree இருந்ததுனா, initial angle na theta dash வந்து 90 degree இருந்ததுனா, you will get cos 90 is equal to 0. So what will happen to this equation? U is equal to minus B into Pm cos theta அப்படின்னு மாறும். ஓகேவா? சோ நான் வந்து நேத்து ஆல்ரெடி சொன்னேன், a vector dot b vector dot product னா என்னது? It is ab cos theta. a vector cross b vector cross product னா it is ab sin theta. கரெக்ட்டா? இப்போ இங்க வந்து ab cos theta அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. சோ அப்போ வெக்டர் ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதலாம்? It will be minus b dot pm. Okay. So இத வந்து dot product அப்படின்ற ஃபார்முலா நம்ம எழுதலாம். So இத வந்து 1, இத வந்து எக்ஸ்பிரஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா இது எப்படி இது இப்படி ஆச்சுன்னு? Because of the cross product and dot product formula. Okay. So special cases எடுத்துக்கலாம். எப்போ இந்த எனர்ஜி வந்து will be maximum and எப்போ இந்த எனர்ஜி will be
மினிமம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் கேசஸ் யூன்றது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்போ இந்த எனர்ஜி வந்து will be maximum, எப்போ it will be minimum அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து if theta is equal to 0. If theta is equal to 0, what will happen to this equation? U is equal to minus b into pm cos 0 அப்படின்னு ஆகும். cos 0 ஓட வேல்யூ வந்து என்னது? 1. So it will be minus b into pm. So நமக்கு எனர்ஜி வந்து நெகட்டிவ் வேல்யூல கிடைக்குது. So இந்த எனர்ஜி வந்து it is the minimum energy. So potential energy will be minimum if theta is equal to 0 degree. Okay, இப்போ நான் theta வந்து is equal to 180 degree அப்படின்னு எடுத்துக்கிறேன். So என்ன ஆகும்? U is equal to minus b into pm cos 180. cos 180 ஓட வேல்யூ வந்து minus 1. So minus into minus என்ன ஆகும்? எனக்கு plus ஆயிடும். So U is equal to plus b into pm. So இது வந்து எனர்ஜி வந்து எதுல வருது? பாசிட்டிவ் வேல்யூல வருது. So இதுதான் வந்து maximum energy. So potential energy will be maximum when theta is equal to 180 degree. It will be minimum when theta is equal to 0 degree. 90 degree இருந்தா என்ன இருக்கும்? 90 degree இருந்தா cos 90 will be 0. Potential energy will become 0. So potential energy வந்து will be 0 if theta is equal to 90 degree. புரிஞ்சுதா potential energy? இதுக்குங்க magnetic properties. So magnet ஓட important properties என்ன அப்படின்றத படிக்க போறோம். Magnetic properties. So first property வந்து magnetizing field. Magnetizing field. இப்போ நம்ம ஒரு மேக்னெட் இங்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கும். கரெக்டா? அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம எந்த அயன் நெயில் இந்த மாதிரி எந்த சப்ஸ்டன்ஸ் வச்சாலும் என்ன ஆகும்? அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஓகே, சோ இந்த ஃபீல்ட தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. So the field which is present around the magnet which will change the specimen into a magnet is called as another magnetizing field. So இந்த அயன் நெயில் வந்து ரொம்ப நாள் இந்த மேக்னெட் கூடவே இருந்தா என்ன ஆயிடும்? இதுவும் என்ன ஆயிடும்? மேக்னெட்டா மாறிடும். கரெக்டா? So magnetizing field என்னன்னு எழுதிக்கோங்க. The field which is used to magnetize a sample. A field which is used to magnetize a sample. சாம்பிள்னா எதுவா வேணாலும் இருக்கலாம். அயன் நெயிலா இருக்கலாம், இல்ல ஏதாவது மெட்டல் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, சோ மேக்னடைசிங் ஃபீல்ட் வந்து இஸ் a vector quantity. Vector quantity னா என்னது? It has both magnitude and direction. ஓகே, இதோட சிம்பிள் வந்து H. Vector quantity ன்றதுனால it is represented as H vector and unit வந்து ampere meter inverse. Next property, magnetic permeability. Magnetic permeability. First definition எழுதுங்க, அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். Permeability அப்படினா என்னது? Permeability, semi permeable membrane அப்படிலாம் படிச்சிருக்கீங்களா? பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகே, permeability அப்படினா allowing அப்படினு அர்த்தம். Permeability அப்படினா என்னது? allowing. ஓகே, சோ இப்போ நான் வந்து இங்க ஒரு பேப்பர் வைக்கிறேன். இந்த சைடு வந்து ஒரு மேக்னெட் வைக்கிறேன், இந்த சைடு வந்து ஒரு அயன் நெயில் வைக்கிறேன். இந்த மேக்னெட் வந்து இந்த அயன் நெயில அட்ராக்ட் பண்ணுமா? பண்ணும். ஆனா நடுவுல பேப்பர் இருக்கு, எப்படி பண்ணுது?
இந்த பேப்பர் வந்து இட் கேன் அலோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா? இப்போ இதே டேபிள்லயே வந்து நான் கீழே மேக்னெட்டும் மேல ஏதாவது அயன் நெயில் வச்சுட்டு கீழே மேக்னெட்டை நான் வந்து ஷேக் பண்ணேன்னா மேல அந்த அயன் நெயிலும் என்ன ஆகும்? ஷேக் ஆகும். ஸோ அப்ப அது என்ன ஆகுது? தட் சப்ஸ்டன்ஸ் வந்து இஸ் அலோவிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா சப்ஸ்டன்ஸ் வந்து will allow the magnetic field to cross through them. அதுதான் வந்து என்னது? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. எழுதிக்கோங்க. It is a measure of ability of a material to allow the passage of magnetic field lines. To allow the passage of magnetic field lines. Magnetic field lines. So magnetic permeability ஓட symbol வந்து mu. Symbol வந்து என்னது? mu. And இந்த muன்றது வந்து ஏதாவது ஒரு மீடியமா இருக்கலாம். ஏர் மீடியம், வாட்டர் மீடியம், எந்த மீடியமா இருந்தாலும் அதுல வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும். சப்போஸ் அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸா இருந்ததுன்னா, ஃப்ரீ ஸ்பேஸ்னா சப்போஸ் இஃப் இட் இஸ் வேக்யூம் அப்படின்றதுன்னா அப்போ மட்டும் இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோட சிம்பிள் வந்து இட் வில் பி mu naught. ஓகே. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல எவ்வளவு அலோ பண்ணுது, வேற ஏதாவது மீடியம் இருந்தா அது எவ்வளவு அலோ பண்ணுது, அது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பாக்குறோம். ஃப்ரீ ஸ்பேஸ்ல இவ்வளவு லைன்ஸ் பாஸ் ஆகுது, ஆனா நம்ம ஏர் இல்லாட்டி வாட்டர்ல வைக்கும் போது கொஞ்சம் லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது அப்படின்னு ரிலேட் பண்ணி பாக்குறது தான் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட சிம்பிள் வந்து mu r. அதோட ஃபார்முலா வந்து mu divided by mu 0. ஓகே, mu divided by mu 0. So இதுதான் வந்து magnetic permeability. So third one, intensity of magnetization. Intensity of magnetization. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்னது? இன்டென்சிட்டி அப்படின்னா என்னது? இன்டென்சிட்டியை வந்து லைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு லைட் வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த லைட்டுக்கு வந்து இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப டல் லைட்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு மேக்னெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம சொல்லுவோம்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், அடர்த்தியா இருக்கும். ஓகே. ஒரு மேக்னெட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்ன்றது எப்படி சொல்லுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இன்டென்சிட்டியா இருக்காது. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க டெஃபினிஷன். The net magnetic moment per unit volume. The net magnetic moment per unit volume of the material. The net magnetic moment per unit volume of the material. அப்படின்னா என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் வந்து இதுல இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வைக்கிறேன், இங்கேயும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வைக்கிறேன். ஓகேவா? எந்த மெட்டீரியல்ல நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது? ஏவா பியா? ஏன்ற மெட்டீரியல்ல தான் வந்து நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது அதுதான் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ பாருங்க அந்த டெஃபினிஷன். The net magnetic moment அப்படின்னா the magnetic field lines
per unit volume. ஒரு குறிப்பிட்ட வால்யூம்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது, அதுதான் வந்து என்னது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியை எவ்வளவு அப்படின்றத காட்டும். ஓகேவா? சோ ஃபார்முலா எழுதிக்கோங்க கீழே. இன்டென்சிட்டி வந்து is a vector quantity. It is represented by the letter m vector. So m vector வந்து is equal to என்ன definition? Definition வந்து net magnetic moment per unit volume. கரெக்டா? இதுதான் வந்து definition. So formula வந்து m vector is equal to volume na v, magnetic moment na pm. So pm divided by v. இதுதான் வந்து magnetic moment. Okay, so unit வந்து it is ampere meter inverse. Ampere meter inverse. So pm ஓட வேல்யூ என்னது? pm is equal to 2 qm into L. So அதை இங்க substitute பண்ணா என்ன ஆகும்? m vector is equal to 2 qm into L divided by v. Okay, so இதுல வந்து வெக்டார் சைன் இருக்கிறதுனால நம்ம இதுலயும் வந்து வெக்டார் சைன் போடணும். போல் ஸ்ட்ரென்த் வந்து வெக்டார் குவாண்டிட்டி கிடையாது, பட் லென்த் வந்து is a vector quantity. Okay, so qm 2L vector divided by v. Volume of a magnet. Volume of a magnet. Volume ஓட ஃபார்முலா என்னது? side into side into side. கரெக்ட்டா? side into, so ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த பார் மேக்னெட்டோட சைடு வந்து என்னது? 2L. கரெக்ட்டா? so volume of a magnet வந்து side into side into side. okay, so side into side வந்து என்னது? ஏரியா அப்படின்னு எழுதலாமா? ஏரியா is equal to side into side. கரெக்ட்டா? வால்யூம் வந்து side into side into side into side வந்து 2L அப்படின்னு நான் எழுதுறேன். so v is equal to a into 2L அப்படின்னு நான் எழுதலாம். so அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? m vector is equal to qm into 2L vector divided by a into 2L. so what I will get? vector இல்லாம நான் வெறும் m அப்படின்னு எழுதுனா m is equal to qm 2L divided by a into 2L. 2L will get cancelled. so m is equal to qm divided by a. so this is another formula for magnetic moment, sorry, intensity of magnetization. okay, so இது வந்து என்னது? magnetic moment per unit volume. இது வச்சு எப்படி டெஃபினிஷன் எழுதலாம்? qm ன்றது வந்து pole strength. கரெக்ட்டா? pole strength per unit. a வந்து என்னது? ஏரியா. pole strength per unit area. அத கூட we can tell it as intensity of magnetization. so any one definition நீங்க எழுதலாம் கேட்டாங்க. ஓகேவா? 3 marks அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஃபுல்லா you have to explain. சரியா? property magnetic induction. magnetic induction. induction அப்படினா induced அப்படின்னு அர்த்தம். induced அப்படினா produced அப்படின்னு அர்த்தம். induced அப்படினா என்னது? produced அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். சப்போஸ் ஒரு மேக்னெட் கிட்ட வந்து நம்ம ஒரு அயன் நெயில் வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த அயன் நெயிலும் என்ன ஆயிடும்?
மேக்னெட்டா மாறிடும். ஸோ என்ன ஆகுது ஆக்சுவலா, இந்த மேக்னெட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த அயன் நெயிலுக்குள்ள இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆகுதுன்னா the magnetic property is produced in the iron nail. அதுதான் வந்து magnetic induction. Magnetic induction அப்படின்னா magnetic field is induced in a sample or specimen அப்படின்னு ஓகேவா. ஸோ எழுதிக்கோங்க, the magnetic induction is the sum of magnetic induction is the sum of magnetic field in vacuum and magnetic field in vacuum and magnetic field due to induced magnetism. Induced magnetism என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து நம்ம B வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சம்னா என்னது, சம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். எதுவும் ஆட் ஆக போகுது பாருங்க. டெஃபினிஷன்ல சம் ஆஃப் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் வேக்யூம். கரெக்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் வேக்யூம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா B வெக்டார், வேக்யூம்னா நான் என்ன சொன்னேன், ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னேன். சோ அதனால B0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, பிளஸ் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்டியூஸ்ட் மேக்னெட்டிசம். இன்டியூஸ்ட் மேக்னெட்டிசம்னா எவ்வளவு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுல இன்டியூஸ் ஆயிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. சோ அத வந்து B வெக்டார், இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து BM அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ B வெக்டார் is equal to B0 plus BM. Okay, so B vector is equal to B0 அப்படினா permittivity. Permeability என்னவா இருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ்ல, permeability of free space வந்து என்னது, mu naught. Okay, plus permeability in the any other medium என்னவா இருக்கும், வெறும் mu. ஓகேவா. சோ இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நான் என்னன்னு சொன்னேன், H வெக்டார் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து M வெக்டார். M வெக்டார்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெடைசேஷன். சோ இதுலயும் நாட் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ரெண்டுத்தையுமே வந்து we are going to take it as common. So B vector is equal to mu naught into H vector plus M vector. So next வந்து இத வந்து ரெண்டுமே ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா, ஃப்ரீ ஸ்பேஸ்னா வேக்யூம் குள்ள வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்றோம். ஓகேவா, வேற ஏதாவது மீடியம் குள்ள, இப்போ சப்போஸ் இத ஃபுல்லா தண்ணிக்குள்ள வச்சு இது பண்ணோம்னா நமக்கு இங்க வந்து mu r அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, சோ எந்த மீடியம்ல எடுத்துக்கிறோமோ அந்த மீடியம் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, சோ நான் இங்க வந்து ஐ அம் கன்சிடரிங் இட் as a free space, அதனால நான் வந்து vacuum எடுத்துக்கிறேன். ஓகே, புரியுதா. சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி. Magnetic susceptibility. எழுதிக்கோங்க, it is the ratio of intensity of magnetization to PO2 magnetizing field to PO2 magnetizing field. Magnetic susceptibility ஓட சிம்பிள் வந்து
ஈட்டான்னு சொல்லுவோம் இதை, ஈட்டா m. ஓகே, இதுதான் வந்து சிம்பிள். இதுல வந்து it does not have any dimension, so it is a dimensionless quantity. It is a dimensionless quantity. So இது என்ன சொல்றாங்க? It is the ratio of என்னது? Intensity of magnetization. Intensity of magnetization னா என்னது? சிம்பிள் என்னது? m divided by என்னது? And magnetizing field. Magnetizing field னா நம்ம படிச்ச first property, அது வந்து h. So இதுதான் வந்து ஃபார்முலா. உங்க புக்ல வந்து இப்படி கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்க புக்ல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா xm is equal to m h வந்து வெக்டார் குவாண்டிட்டி, கரெக்டா? அதனால m வெக்டார் h வெக்டார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா வெக்டார்ல வந்து it has both magnitude and direction. magnitudeனா வேல்யூவும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஆனா நம்ம வேல்யூ மட்டும் தான் டிவைட் பண்ண போறோம். அதனால இப்படி கொடுத்திருப்பாங்க, ஸ்லாஷ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. So அதாவது magnitude of m vector divided by magnitude of h vector. பட் ஆனா நம்ம சும்மா m by h கூட எழுதலாம், ஒரு பிரச்சனை. ஓகேவா? சோ புரிஞ்சுதா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, நேத்து நம்ம பார்த்தது டார்க், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஈக்வட்டோரியல் லைன், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. சோ ஹோம் டெஸ்ட் क्वेश्चन என்னன்றதை எழுதிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஹோம் டெஸ்ட் வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதனால ஹோம் டெஸ்ட் என்னன்றதை வந்து நான் மெசேஜா அனுப்புறேன், வாய்ஸ் மெசேஜா. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்ன ஹோம் டெஸ்ட் அப்படின்றது வந்து இதுல எழுதிக்கோங்க. ஹோம் டெஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 192, தேர்ட் ரோமன் லெட்டர், क्वेश्चन நம்பர் 4. Okay, question number 4 and second Roman letter, question number 4 and 5. இந்த மூணு क्वेश्चनமே வந்து ஹோம் டெஸ்ட் எழுதிப்பாங்க. ஓகேவா? படிச்சு பார்க்காம எழுதி எனக்கு பேரண்ட்ஸ் டைம் வாங்கிட்டு. ஓகே, ஸோ டெய்லி இது படிச்சாதான் சண்டே டெஸ்ட் எழுத முடியும் நம்மளால. ஓகே.